Student, good morning. இப்போ நம்ம வந்து ஒரு நியூ லெசன் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டரில் கிளாசிக்கல் ஜெனட்டிக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு லெசன் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜெனட்டிக் அப்படிங்கிறது அவங்க எல்லாரும் தெரியும், அந்த லெசனோட பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜெனட்டிக் அப்படிங்கிற லெசன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்ட நீயே வந்து ஒரு விருப்பமாக இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் படித்த அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ கொஞ்சம் ஜெனட்டிக்ங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்ச அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஒன்று ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸியான லெசன், அண்டர்ஸ்டாண்ட் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டவுட் அப்படின்னா இண்டிவிஜுவலாக கால் பண்ணி கேளுங்க, சரியா? விட்டுற வேண்டாம். அப்படி இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம், திரும்ப கேட்டால் ரொம்ப நல்லா புரியும், சரியா? ஸோ இப்போ இந்த கிளாசிக்கல் ஜெனட்டிக் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இந்த சாப்டரில் என்னென்ன அவுட்லைன்ஸ் பார்க்க போகிறோங்கிறத நம்ம வந்து ஒரு இதாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டி அண்டு வேரியேஷன்ஸ். ஹெரிடிட்டி அண்டு வேரியேஷன் அப்படிங்க சேர்ந்தது தான் ஜெனட்டிக். இதை பார்க்க போகிறோம், இதெல்லாம் பின்னாடி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மென்டலிசம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லா ஆஃப் மென்டலிசம் இன்ஹெரிட்டன்ஸ், அவரோட லாஸ் ஒரு 3 லா இருக்குது. அதில் உனக்கு புக்கில் ஒரு 2 லாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லா வந்து பார்க்க போகிறோம், என்ன லாங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மோனோ ஹைப்ரிட், டை ஹைப்ரிட், ட்ரை ஹைப்ரிட், அதோட பேக் கிராஸ், டெஸ்ட் கிராஸ், இந்த கிராஸ்லாம் இதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ மோனோ ஹைப்ரிட், டை ஹைப்ரிட் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ அவரோட மென்டலிசம் பற்றியும் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அதில் பார்த்து கொஞ்சமாக எலாபரேட்டாக அவனுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஜீன். இன்ட்ராக்ஷன் ஜீனுங்கிறது நீ புதுசாக பார்க்க போகிறீங்க. ஒரு 2 ஜீனுக்கு இடையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் டாமினன்ஸ், லேத்தல் ஜீன், எபிஸ்டாட்டிஸ் இதெல்லாம் அதில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் வீட் அண்ட் கேரல் கலர்ஸ், பியோட்ரோஃபி ஆஃப் பைசம் சட்டையம். அதாவது இதில் வந்து அந்த வீட்டோட கலரு, அப்புறம் பைசம் சட்டையம் யூஸ் பண்ணது, அதோட இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்குது அங்கே தான் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ், சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா அண்டு குளோரோபிளாஸ்ட். சைட்டோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி இருக்குது இன் மைட்டோகாண்ட்ரியாவிலையும் குளோரோபிளாஸ்ட்லையும் எப்படி இருக்குங்கிறத நீ பின்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இதுதான் இதோட அவுட்லைன்ஸ். இப்போ ஜெனட்டிக் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் போவோம். இன்ட்ரோடக்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ ஜெனட்டிக் அப்படிங்கிறது உனக்கு எல்லாமே தெரியும். தமிழில் வந்து மரபியல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக்னு தெரிஞ்சாவே உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பேரண்ட்டு முன்னாடி பேரண்ட்டுக்கிட்டே இருந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஜீன் வந்து, அது ஜீனுங்கிறது ஒரு ட்ரைட்ஸ், அதான் பண்பு. பேரண்ட் இருக்கக்கூடிய கேரக்டர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரக்கூடிய அந்த ட்ரைட்ஸ், அந்த பண்பு வருது இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் அப்படிங்கிறது. அதாவது அப்பா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அவங்களோட சைல்டுக்கு வருது இல்லையா, அதை பற்றி படிக்கிறது தான் என்னென்னா ஜெனட்டிக் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜெனட்டிக் அப்படிங்கிற ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது பற்றியா, இது வந்து என்ன பண்ணுறதா சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் எல்லா சம்மந்தமான ஃபீல்ட்லையும் இது சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. கடந்த ஒரு 50 இயர்ஸாக இந்த ஜெனட்டிக் அப்படிங்கிற ஒன்று சயின்ஸ் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது, நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. இந்த ஜெனட்டிக் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இன்னும் டோட்டலாகவே வளர்ச்சியே இல்லாமல் போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது, சரியா? இந்த ஜெனட்டிக் மூலமாக நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், மெடிசினல்ஸ் அண்ட் ஃபோரன்சிக் சயின்ஸ். அப்படின்னா ஃபோரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறது தடவியல் சொல்லுவாங்க இல்லையா, தொல்லியல் சம்மந்தமாக இருக்கக்கூடியது, அதை பற்றி கூடியது அந்த சயின்ஸ் அப்படிங்கிறது, அதான் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க பாரு. இதான் இந்த பிரான்ச் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் விச் டீல் வித் த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங். ஒரு பேரண்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் ஆஃப்ஸ்பிரிங் கடத்தி வருது இல்லையா, அந்த டிரான்ஸ்மிஷன் ஆகுது, அதுதான் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெனட்டிக் அப்படிங்கிற அதாவது ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா பேர்ட்சன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் 1906 அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. பார்த்துங்க, இந்த டேர்ம் ஜெனட்டிக் அவங்க டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா பேர்ட்சன். நீ இந்த மெண்டல் அப்படிங்கிறத சொல்லிடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஜெனட்டிக்கை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4 துணை பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒரு 4 வகையாக இருக்க. அது வந்து பாரு, ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக், இல்லைன்னா கிளாசிக்கல் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மாலிகுலர் ஜெனட்டிக், நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் ஜெனட்டிக், நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக் அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்கில் வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா
அதான் பேரண்ட்டுக்கிட்டே இருந்து அவங்களோட சைல்டுக்கு அவங்களோட கேரக்டர் எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 ஜீன் ஆஃப் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஜார்ஜ் ஜோஹன் மெண்டல் என்ன பண்ணியிருக்காரு, இதில் அந்த ஹெரிடிட்டிங்கிற மூலமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்டடிட் ஹெரிடிட்டி பிஹேவியர் ஆஃப் 7 ஜீன் பை இதில் தான் என்ன பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் மீன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்கில் தான் அவர் என்ன பண்ணுறா இருக்காரு, அந்த பைசம் சட்டிவம் பிளான்டோட ஒரு 7 கேரக்டர் கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, அது இந்த இதில் தான் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் படித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மாலிகுலர் ஜெனட்டிக். மாலிகுலர் ஜெனட்டிக் அப்படிங்கிறது இதை பற்றி எதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீன் அட் மாலிகுலர் லெவல். மாலிகுலர் லெவலில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது ஜீன் அப்படிங்கிறத படிக்க போகிறது தான் என்ன அப்படின்னா மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் ஜெனட்டிக் அப்படிங்கிறது இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஹெரிடிட்டி இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார் ட்ரைட்ஸ் விச் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஃபியூ ஜீன். அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஒரு ஹெரிடிட்டிங்கிற ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது என்ன, பாரம்பரியம்னா ஹெரிடிட்டிங்கிறது பாரம்பரியம் சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார் ஒரு அந்த ட்ரைட்ஸ் அந்த பண்புங்கிறது ஒரு குரூப்பாக இருக்குது. அது என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுதுன்னா இஸ் டிட்டர்மைன்ட் பை ஃபியூ ஜீன். ஒரு சில ஜீனால் என்ன பண்ணுது அந்த குரூப்பாக ஒரு ட்ரைட்ஸ் நிர்ணயிக்குது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹியூமன் பீயிங் இருக்கிறாங்க. ஹியூமன் பீயிங் ஒரு வகையான பண்புகள் இருக்கும். அந்த பண்புகள் தீர்மானிக்குது யாருன்னா சில ஜீன்ஸ். இப்போ அனிமல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான ஒரு பண்புகள் இருக்கும், ட்ரைட்ஸ் இருக்கும். அதை தீர்மானிக்குது யார் அப்படின்னா அதை டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னா சில ஃபியூ ஜீன்ஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு குரூப்பாக பிரிக்கிறது அதான் பாப்புலேஷன்ஸ் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு அந்த குரூப்பையும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உருவாக்குறது சில ஜீன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக் அப்படிங்கிறது. குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக் அப்படிங்கிறது வந்து இதுவும் அதே மாதிரி தான். த ஹெரிடிட்டி ஆஃப் ட்ரைட்ஸ் இஸ் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரைட்ஸ். அது அங்கே வந்து சில ஃபியூ ஜீன்ஸ் மட்டும் தான் சொன்னோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெனி ஜீன்ஸ் ஸ்டிமுலேஷன்ஸ், அதாவது நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து ஒன்றா உருவாக்குறது தான் இந்த குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ஈஸி பார்த்துக்கோ. ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது பேரண்ட்லேருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு கடத்தக்கூடிய அந்த ட்ரைட்ஸ், அதுதான் என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டிரான்ஸ்மிஷன். மாலிகுலருங்கிறது ஜீனோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது. அடுத்து பாப்புலேஷனுங்கிறது ஒரு குரூப்பில் வந்து சில கேரக்டர் உருவாக்குறதுக்கு சில ஃபியூ ஜீன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சில கேரக்டர் உருவாக்குறது மெனி ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போ அந்த ஜீன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி உள்ளதெல்லாம் இதில் வந்து டிரான்ஸ்மிஷன் பயோகெமிக்கல் அனாட்டமிக்கல் அண்ட் இதை பற்றி இந்த அதோட ட்ரைட்ஸ் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங் இதெல்லாம் சேர்த்து வரக்கூடாது ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்க்க போகிறது வந்து ஹெரிடிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஒன்று இல்லையா அந்த அவுட்லைன் சாப்டரில் படிச்சிருப்போம். இப்போ இது வரைக்கும் சொன்னது வந்து ஜெனட்டிக் இன்ட்ரடக்ஷன்ஸ். இப்போ பார்க்க போகிறது தான் உள்ள கண்டென்ட்டுக்குள்ளே உள்ள என்ட்ராகிறோம். இப்போ ஜெனட்டிக் அண்டு வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள். ஜெனட்டிக் அண்டு வேரியேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சேர்ந்து தான் ஜெனட்டிக். ஜெனட்டிக் அப்படிங்கிறது ஹெரிடிட்டியும் வேரியேஷன் சேர்ந்து தான் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹெரிடிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங் சொல்லியாச்சு. அடுத்து வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது சில நேச்சுரல் பாப்புலேஷன் ஆர் ஸ்பீசிஸ் தட் ஷோ டிஃப்ரென்ஷியேஷன் டிஃப்ரெண்ட் கேரக்டர். சம் நேச்சுரல் பாப்புலேஷன் வந்து ஒன்று இருக்காங்க, சில ஸ்பீசிஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட என்ன நடக்குதுன்னா சில டிஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து வெளிப்படுது. அதுதான் என்ன அப்படின்னா வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், இன்னொன்று கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ். வேரியேஷனுங்கிறது சேஞ்சஸ். சரியா? இப்போ பாரு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிப்பேன், அதை பார்த்துக்குங்க. இப்போ டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம் கேரக்டர் விச் ஷோ லிமிட்டட் ஃபார்ம் ஆஃப் வேரியேஷன்ஸ். இங்கே வந்து ஒரு லிமிட்டட் ஃபார்ம் ஆஃப் வேரியேஷன் மட்டும் தான் தெரியும். அப்படி பார்த்தா எனக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸ்டைல் ஆஃப் லென்த் இன் ப்ரீமுலா பிளான்ட்டும் இருக்குது. அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த பிளானோட ஸ்டைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று லாங்காக இருக்கும், ஒன்று லாங்காக இருக்கும், ஒன்று ஷார்ட்டாக இருக்கும். இது மாதிரி இருக்கிறது வந்து சில ஒரு வகையான சேஞ்சஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ கார்டன் பீ பிளான்ட் இருக்குது, அதில் வந்து பார்த்தோன்னா ஹைட்டு அண்ட் டுவாஃப், அதாவது டால் டுவாஃப் சொல்ல முடியாது. இது ஒரு வகையான ஒரு லிமிட்டட் ஃபார்ம் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் என்ன அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். ஸோ இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், இந்த லிமிட்டட் வேரியேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து சில ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான் நடக்குது. பாருங்கள், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் the characteristic are controlled by 1 or 2 major genes. இல்லை அப்படின்னா 2 more alleles form.
இந்த அல்லீட்ஸுங்கிறது நம்ம பின்னாடி என்ன தெரிஞ்சுக்கலாம். சில ஜீன்னால அது மாதிரி வேரியேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் உருவாக்குறதுக்கு யார் அப்படின்னா இங்கே வந்து the phenotype expression unaffected by environmental conditions. இங்கே வந்து இந்த மாதிரி வேரியேஷன் உருவாக்குறதுக்கு காரணம் என்வாயன்மெண்டல் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்படி தான் அதுதான் என்ன அப்படின்னா இங்கே டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னா நீ ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க. எக்ஸாம்பிள் கேட்டால் ஷார்ட் அண்ட் அதாவது ஷார்ட்டாக இருக்கிறது லாங்காக இருக்கக்கூடிய பிளான்ட் இதுதான் என்ன டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ப்ரீமுலாங்கிற பிளான்ட்டில் ஸ்டைல் ஒரு பிளான்ட்டில் மேல் பிளான்ட்டில் லாங்காக இருக்கும், ஃபீமேல் பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு ஸ்டைல் லாங்காக இருக்கும், ஒன்று குட்டையாக இருக்கும். அதுதான் இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறது. இது தீர்மானிக்கிறது சில ஜீன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ். இந்த கண்டினியூஸ் வேரியேஷனுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மேலே வந்து அன்அஃபெக்டட் இன்வால்மெண்ட்னால எந்த அஃபெக்டும் கிடையாது, நேச்சுரலாக வரக்கூடியது சொல்லியிருப்போம். அதுதான் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். இப்போ கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்வால்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இதனால தான் இது பண்ணுறது அஃபெக்ட் டு இன்வால்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்னால இந்த மாதிரி வேரியேஷன் உருவாகுது. அது என்ன சார் வேரியேஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒன்று சொல்லலாம். என்ன அப்படின்னா ஹியூமன் ஹைட் அண்டு ஸ்கின் கலர். ஹியூமனோட ஹைட்டு ஒருத்தர் ஹைட்டாக இருப்பாங்க, ஒன்று குட்டையாக இருப்பாங்க. ஸோ அதோட ஃபேக்டராக இருக்கலாம், பேரண்ட் அப்படி இருப்பாங்க, அதனால் வந்திருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ரொம்ப ஹாட், அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக உள்ள இடத்துல இருந்து இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து தீர்மானிக்கிறதுனா அங்கே என்விரான்மெண்டெல்லாம் தீர்மானிக்குது. ஸோ ஜெனட்டிக் ரீதியாக அவங்க பேரண்ட்டுக்கும் சில கேரக்டர் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி வேரியேஷனை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா அங்கே என்விரான்மெண்டல் அண்டு ஃபேக்டர்ஸ் இதனால் என்ன பண்ணுது தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஆஃப் வேரியேஷனோட இம்பார்ட்டன்ஸ். இது முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வேரியேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன் மேக்ஸ் சம் இண்டிவிஜுவல் பெட்டர் ஃபிட்டட் இன் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஷன். அதாவது ஒரு உயிர் வந்து அங்கே எப்படியெல்லாம் வாழுது அதை அங்கே வாழ்கிறத பொறுத்து என்ன பண்ணுறது, சில அங்கே போராடி தான் வாழணும், அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாழணும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஹில்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்க அனிமல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே அனிமல் அதிகமாக இருக்குது. இவங்க அங்கே போனதுனால அதிகமாக அங்கே ஹில்ஸ் பக்கம் அனிமல் தான் இருக்கணும். பட் ஹியூமன் பீப்புள் அங்கே வாழும்போது பார்த்தோம் அப்படின்னா அங்கே அனிமல் மூலமாக நடக்கக்கூடிய சில இன்செக்ட் நடக்குது. அதை ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த இடத்துல ஒரு வேரியேஷன் கூட நம்ம வாழ்கிறோம். அது ஒரு வகையான வேறுபாடு, அது ஒரு வகையான வேரியேஷன்ஸ் அப்படி சொல்கிறது. சரி, அந்த அடிப்படையில் நாங்கள் வேரியேஷன் சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்டு இந்த ஹெல்ப் டு இண்டிவிஜுவல் டு அடாப்ட் தெம் செல்ஃப் சேஞ்சிங் த என்விரான்மெண்டல். அதாவது அந்த அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறது. அதுதான் என்னென்னா அடாப்டேஷன். நம்மளால அடாப்ட் ஆகிக்கிறது. இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அடாப்ட் ஆகிக்கிறது. இப்போது ரைனிங் சீசன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கிறது. இதுதான் அந்த அடாப்டேஷன் சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன்ஸ். அதாவது என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஜெனட்டிக் மூலமாக நம்மளுக்கு வந்து சில இயற்கை தேர்வுக்கான மரபியல் பண்புகளை வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேச்சுரலாக நம்ம கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து எங்கே பண்ணுறதுனா ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நேச்சுரலாகவே கிடைக்குது இந்த வேரியேஷனால். இந்த வேரியேஷன் கொடுக்குது நம்மளுக்கு என்ன பண்ணுறது ஜெனட்டிக் மெட்டீரியல் கொடுக்குது. எதுக்காக அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷனுக்காக சில மெட்டீரியல் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேரியேஷன்ஸ் அலோவ் ப்ரீடிங் டு இம்ப்ரூவ் பெட்டர் ஈல்டு. இந்த வேரியேஷன் என்ன கொடுக்குது அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பெட்டர் ஈல்டு கொடுக்குது, குயிக்கர் ஒரு ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறது கொடுக்குது, இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லெஸ்ஸர் இன்புட் கம்மியாகவும் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் காரணம் வந்து வேரியேஷன் நடக்கிறதுனால நம்மளுக்கு நடக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சில ரா மெட்டீரியல் ஃபார் எவாலுவேஷன்ஸ். ஒரு எவாலுவேஷன் உருவாகணும் அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக வேரியேஷன், அதாவது ஒரு எவாலுவேஷன் உருவாகணும்னா கண்டிப்பாக அங்கே வேரியேஷன் இருக்கும். வேரியேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எவாலுவேஷன்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன் சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆகிக்கிறது ஒன்று. இங்கே உள்ள செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் கொடுக்குது நம்மளுக்கு நேச்சுரலாகவே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷன் என்ன கொடுக்குதுன்னா பிளான்ட் ப்ரீடிங் கொடுக்குது, நல்ல பெட்டர் ஈல்டு கொடுக்குது, குயிக்காக க்ரோத் பண்ணுறது கொடுக்குது, இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான ரா மெட்டீரியலாக இருக்குது. யாருக்கு அப்படின்னா எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரா மெட்டீரியலாக இருக்குது. என்ன சார் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் இருந்தால் தான் ஒரு எவாலுவேஷன் உருவாகும். சரி, அதுதான் இப்போ ஆரம்பத்தில் பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க, இப்போ எப்படி பீப்புள்ஸ் இருந்திருக்காங்கன்னு காரணம் வேரியேஷன் நடந்த வயசு தான் நம்மளுக்கு வந்து வேரியேஷன் தெரியுது. ஸோ அதுதான் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கிறது தான் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறது. என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, அது மூலமாக என்னென்ன வேரியேஷன்ஸ் வந்திருக்கு, அதுதான் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு மென்டலிசம். இந்த மென்டலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கான்ட்ரிபியூட் மென்டல் டு ஜெனட்டிக் கால்டு மென்டலிசம், அதாவது ஜெனட்டிக் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் மென்டலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. include all accepted through brought out a Mendel through his original researcher plant breeding. Plant hybridization அப்படிங்கிறத எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதில் உள்ள இந்த கான்செப்டை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பேசிக் மாடர்ன் ஜெனட்டிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கு. இந்த மென்டலிஸோட கான்செப்ட்டு இதுதான் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு மாடர்ன் ஜெனட்டிக் உருவாக்குறதுக்கு ஒரு பேசிக்காக இருந்திருக்கு. ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா இந்த ஜார்ஜ் ஜோகன் மென்டல் அப்படிங்கிறத. ஸோ அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட வாழ்ந்த காலம் 1822 1884 வரைக்கும் வாழ்ந்துருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஃபுல் நேம் இதுதான், ஜார்ஜ் ஜோகன் மெண்டல் அப்படின்னு சொல்கிறது. இவர் வந்து ஒரு மான்ஸ்டர்ஸில் ஒரு மடத்தில் தான் தங்கி இருந்திருக்காரு, அதான் உருவாகியிருக்காரு. இது எப்போ ஒரு பார்ன் ஆகிருக்காரு அப்படின்னா 22 ஜூலை 1822 சரியா. அதுக்கப்புறம் இந்த வரலாறுலாம் லோயர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் எஜுகேஷன்லாம் ஒரு மடத்தில் தங்கி தான் அவர் படிக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் பாட்டனி, ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அட் யூனிவர்சிட்டி அண்ட் வியன்னா யூனிவர்சிட்டியில் அது மூணுமே சேர்ந்து ஒரு படிக்கிற ஒரு படிப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அவருக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்ட்ரெஸ்ட் இன் பிளான்ட் ஹைபிரிடைசேஷன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, கடையில் ஒரு ஸ்கூல் டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் ஹைபிரிடைசேஷன் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவர் உருவாக்கிறாரு. ஸோ இவர் வந்து 1849 கெட் டெம்பரவரி பொசிஷன் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் தெரியாமல் இருந்திருக்காரு. இதெல்லாம் ஏன் நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் உனக்கு கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ் வருங்க. ஸோ அதனால் இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த கார்டனில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பீ பிளான்ட்டை பற்றி என்ன பண்ணுறாரு, ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார் சரியா. ஸோ இப்போ வந்து எப்போ ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா 1856 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ 1856 1863 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பீரியடில் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பீ பிளான்ட்டை பற்றி ஒரு அந்த ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ மெண்டல் டிஸ்கவர் த பிரின்சிபல் ஆஃப் ஹெரிடிட்டி பை ஸ்டடிங் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 7 பேர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஆஃப் பீ பிளான்ட்ஸ். அதாவது என்ன பண்ணுறாரு, இவரோட டிஸ்கவர் பண்ணுறதுல வந்து ரொம்ப முக்கியத்துவமான வாய்ந்தது அப்படின்னா என்ன ஸ்டடீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு 7 பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் இன் பீ பிளான்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதோட இன்ஹெரிட்டன்ஸ் வந்து 7 வகையான கான்ட்ராக்ட் கேரக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி படிச்சிருக்காரு, அது தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து இந்த ரிசர்ச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. நெக்ஸ்ட்டு மென்டல் கிராஸ்டு அண்ட் கேல்குலேட் இன் எவ்வளோ வரைக்கும் ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னா 24,000 மேலே, அதாவது 24,000 034 இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ பிளான்ஸ் வந்து அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேப்பரை என்டைட்டில் பண்ணுறாரு, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பிளான்ட் ஹைப்ரிட் அப்படிங்கிறத ஒரு பப்ளிஷ் பண்ணுறாரு. த ப்ராசஸிங் ஆஃப் போன் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இன் 1866 இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதனால் இந்த மென்டல் வாஸ் த ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ரிசர்ச்சர் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஜெனட்டிக். அந்த ஜெனட்டிக்கில் வந்து இவர் தான் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஒரு ரிசர்ச்சர் அப்படியே இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு த மென்டல் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ். ஸோ இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா he applied mathematics and statistical method to biological and law of probability to his breeding experiment. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மேத்தமெட்டிக் ரீதியாகவும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரீதியாகவும் ஸோ லா ஆஃப் ப்ராபபிலிட்டி மூலமாகவும் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அப்ளை பண்ணி அந்த ரிசர்ச்சை எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் சக்ஸஸ் ஆகியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் மெத்தட் கெப்ட் இன் அக்யூரேட் அண்ட் டீடைல் ரெக்கார்ட்ஸ் இன்க்ளூட் குவான்டிடேட்டிவ் டேட்டா அவுட்கம் ஆஃப் த கிராஸ் பண்ணும்போது என்னென்ன ரிலீஸ் ஆகுது, என்னென்ன வெளியில் வருது, அந்த அக்யூரேட் எப்படி இருக்குது, அந்த டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ் கொண்டு என்ன கரெக்டாக வச்சுருக்காரு. ஸோ அதனால் அவர் சக்ஸஸ் ஆகியிருக்காரு. ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் கேர்ஃபுல்லி பிளான்டு அண்ட் ஹிஸ் யூஸ்டு லார்ஜ் சாம்பிள். ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான்டாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. 1 மட்டும் 2 மட்டும் கிடையாது, நிறைய சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. மேலே பார்த்தோம் 24,000 எபோவான ரிசர்ச் பிளான்டோட பீ பிளான்லாம் ஒன்று பண்ணியிருக்காரு. அப்போது
நல்ல வெல் பிளான்டு தான் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால சக்ஸஸ் ஆகுறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கேரக்டர் வித் வேர் கண்ட்ரோல் பை ஃபேக்டர்ஸ் ப்ரெசன்ட் ஆன் செப்பரேட் குரோமோசோம். இவர் அந்த பி பிளான் என்ன பண்ணுறாரு, அந்த கான்ட்ராக்டிங் கேரக்டர் வந்து உருவாக்குறதுக்கு காரணம் என்ன ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேக்டர் எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்குது, எப்படி செப்பரேட் ஆகுதுன்னு குரோமோசோம்ங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்தது அந்த பேரண்ட் செலக்டட் பை மென்டல் வேர் பியூர் ப்ரீடிங். இவர் வந்து சக்ஸஸ் காரணம் வந்து ஒரு பியூர் பிளான்ட் ப்ரீடிங் வந்து எடுத்துக்கிறாரு. ஒரு பேரண்ட் பிளான்ட்டை எடுத்து தான் டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் இன் கிராசிங் அண்ட் ப்ரோக்ரஸ் ஆஃப் மெனி ஜெனரேஷன்ஸ், நிறைய ஜெனரேஷன் அவர் கிராஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒன்று. நெக்ஸ்ட் மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் சிஸ்டம் இன் கார்டன் பி பிளான்ட். ஸோ இவர் ஏன் என்ன பண்ணுறாரு, ஏன் அந்த பி பிளான்ட்டை வந்து அவர் எடுத்தார், காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பி பிளான்ட்டுங்கிறது ஒரு ஆனுவல் பிளான், 1 இயர் மட்டுமே வாழக்கூடிய பிளான்ட்டு. ஹிஸ் கிளியர் கான்ஸ்ட்ரக்டிங் கேரக்டர், நல்லா கான்ஸ்ட்ரக்டிங் கேரக்டர் நல்லா தெரியும். இது டார்க்கு, இது டுவாஃப் அப்படி சொல்லுது, இது டார்க் அண்ட் லைட் அப்படிங்கிற மாதிரியும், இது ஹைட் அண்ட் டுவாஃப் ஆகுற மாதிரியும் என்ன பண்ணியிருப்பாங்க தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் பை சிங்கிள் ஜீன் செப்பரேட்லி, இது சிங்கிள் ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுறது, அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு அது பண்ணியிருக்காரு. அடுத்தது செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் அக்கர் அண்டர் த நார்மல் கண்டிஷன் கார்டன் பி பிளான்ட். தானாகவே செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணக்கூடியதாக நடக்கும் கண்டிஷன்ஸில் இந்த கார்டன் பி பிளான்ட் இருக்குங்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. மெண்டல் போத் செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் அண்ட் கிராஸ் ஃபர்டிலைசேஷன் இது ரெண்டுமே ஈஸியாக நடக்குது, நார்மலாக பண்ண முடியும் இந்த பிளான்ட்டில் அப்படிங்கிறதுக்காக அந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணியிருக்காரு, செலக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் அதோட ஃப்ளார் வந்து பார்த்தோன்னா நம்ம லார்ஜ் சைஸாக இருக்கக்கூடியது. எமாஸ்குலேஷன் அண்ட் பாலினேஷன்ஸ் வெரி ஈஸி ஃபார் த ஹைபிரிட் செஷன்ஸ். எமாஸ்குலேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு 9th லெசன்ல எங்கேயாவது படிச்சிருக்கோம். ஸோ அது இப்போயும் நான் சொல்கிறேன். அடுத்து பாலினேஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ரெண்டும் பண்ணுறதுக்கு, ஹைபிரிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எதில், இந்த பி பிளான்ட்டில். ஸோ அதனால் அந்த பிளான்ட்டை அவர் சூஸ் பண்ணியிருக்காரு, அதுதான் இது ஒரு. ஸோ நெக்ஸ்ட்டு மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பி பிளான்ட். பி பிளான்ட்டில் அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், நவ் த பர்டிகுலேட் தியரின்னு சொல்லலாம், இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எதை, இந்த இன்ஹெரிட்டன்ஸை. ஸோ அதுதான் ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன நடக்க போகுதுங்கிற பாருங்கள். இதில் ஃபுல்லாக இது கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த பிளான்ட் எடுத்துக்கிறாரு. அந்த பிளான்ட்டில் வந்து மேல் செக்ஸ் ஆர்கன் போலன் அங்கே இருக்கு இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டார். அதுதான் போலனை வந்து என்ன பண்ணிட்டாரு, ரிமூவ் பண்ணிட்டார். அதே இது வந்து பர்பிள் ஃப்ளாரில் பார்க்குறாரு. அடுத்து ஒயிட் ஃப்ளார் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் ஃப்ளார் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய போலனை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கே வைக்கிறாரு, பர்பிளில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில், அந்த பிளான் மேலே அந்த இதில் வைக்கிறாரு, ஸ்டிக்மாவில் வைக்கிறார். எதாவது போலன் கிரெயினை வைக்கிறார். இங்கே என்ன பண்ணிட்டாரு, கிராஸ் பாலினேஷன் பண்ணிட்டார். சரியா, இங்கே இருக்கக்கூடிய போலனை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய போலனை கூட இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வச்சிட்டார். அதுதான் என்ன ஃபஸ்ட்டு. செகண்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the pollen of white flower is taken at transfer to pistil the purple flower. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு பார்த்தோன்னா, the fertilized pistil get matured and become bought. அதாவது என்ன பண்ணி நல்லா ஃபர்டிலைஸ் ஆகிடுச்சு, அந்த மெச்சூர் ஆகிடுச்சு, அது வந்து பாட் ஒரு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் உருவாயிடுச்சு. சீட்ஸ் பாட் ஆர் ரெடி டு பிளான்டட், அது நடுறதுக்கான ஒரு ரெடி ஆகிடுச்சு. இது அந்த பி பிளான்ட்டில் உள்ளது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதை நட்டாச்சு. நட்டதுக்கப்புறம் அதான் ஃபஸ்ட்டு ஃபீலியர் ஜென்ரேஷன் சொல்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னா ஆல் ஆஃபரிங் ஆல் பர்பிள். அப்போ என்ன பண்ணிடுச்சு, அது வரக்கூடிய எல்லாமே என்னாச்சு, பர்பிள் கலர் ஒரு ஃப்ளாராக உருவாக்கி கொடுத்துருச்சு. இதுதான் என்ன அப்படின்னா இவர் பண்ணுறாரு. இந்த எமாஸ்குலேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ஆம்தர் ரிமூவ் பண்ணுற பற்றியா, அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்மாவில் வேறு எதுவுமே வந்து அது வேறு எந்த போலன் கிரெயினும் அதை வந்து டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை பாலித்தீன் பேக் போட்டு கவர் பண்ணி வைக்கிறது தான் எமாஸ்குலேஷன்ஸ். திரும்ப எமாஸ்குலேஷன் அப்படின்னு என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்டில் அந்த ஸ்டிக்மாவை விட்டுட்டு அந்த போலன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்மாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாலித்தீன் பேக் கவரில் அந்த வேறு போலன் கிரெயின் விழுகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இதுதான் என்னென்னா எமாஸ்குலேஷன்ஸ். சரியா, இப்போ அடுத்தது இந்த ஸ்டெப்பு தான் இது ஃபுல்லாக இதில் சொல்லியிருப்பாங்க. எமாஸ்குலேஷன்லாம் இந்த ஸ்டெப் தான் சொல்லியிருப்பாங்க. இது அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் இவரோட ஃபார்முலேட்டட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் இவர் இந்த யூஸ் பண்ண அந்த கான்ட்ராக்ட்ஸ் கேரக்டர்ஸ் பாருங்கள், ஒரு 7 பேர் கான்ட்ராக்ஷன் இருக்குது. லெங்த்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, டாமினன்ட், இது ரெசிஸ்டிவ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. டால், டுவாஃப்ங்கிறது இதெல்லாம் இந்த கான்ட்ராக்ட் கேரக்டர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ சின்ன வயசுலேயே பார்த்துருப்பீங்க.
நெக்ஸ்ட்டு இந்த பைசம் சட்டிவம் பிளான்டோட குரோமோசோம்ஸ் நம்பர் அப்படிங்கிறது இது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ குரோமோசோம் நம்பர்னு கேட்பாங்க. மொத்தம் 14 குரோமோசோம் நம்பர். இது வந்து டிப்ளாய்டு கண்டிஷனில் 14. அப்போ ஹேப்ளாய்டில் வந்து 7 குரோமோசோம்ஸ் சொல்லுவாங்க. 7 குரோமோசோம், அதாவது ஒரு பேரண்ட்லேருந்து கேமிட் ஃபார்மேஷன் ஆகும்போது என்னன்னா 7 பிரியும் இல்லையா, அதுதான் அந்த 7. பட் 2 சேர்க்கும் போது பார்த்தோம்னா 14 குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது கொடுத்துருக்காங்க பாரு, பிளான் கேரக்டர், ஜீனு, டாமினன்ட் ட்ரைட்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவ் ட்ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளான் ஹைட்டோட ஜீன் என்னென்னா LE. அப்போ டாமினன்ட் டாலு, ரெசிஸ்டிவ் வந்து டுவாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த LE அப்படிங்கிறது லெங்க்த்து, அதுதான் அந்த ஜீன் பேர். LE லெங்க்த்துங்கிறத ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஜீன் வந்து R. இப்போ ஷேப்போட ஜீன் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீ ஆர்னு சொல்லணும். ஆறுனா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுங்கிறது டாமினன்ட் ட்ரைட்ஸ் வந்து ரவுண்டு, ரெசிஸ்டிவ் ட்ரைட்ஸ் வந்து விங்கிள்னு கொடுத்துருக்காங்க, சுருங்கினது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது வந்து ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டிலேடன் கலர் வந்து ஐ கொடுத்துருக்காங்க. ஜீன் வந்து ஐ, எல்லோ அண்ட் க்ரீன் கொடுத்துருக்காங்க. எது டாமினன்ட், இது ரெசிஸ்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஐங்கிறது இண்டிகோ, ஒரு இண்டிகோ அப்படிங்கிற ஒரு கலரை அது இண்டிமேட் பண்ணுறதுனால அது ஐன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ளவர் கலர்ஸ் ஏ ஜீன் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. டாமினன்ட் வந்து பர்பிள், ரெசிஸ்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏங்கிறது வந்து ஒரு வகையான ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது, அதனால் ஏன்னு கொடுத்துருங்க. ஆந்தோசைன் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த ஆந்தோசைனுங்கிற பிக்மெண்ட் வந்து இந்த பீ பிளான்டில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது பர்பிள் கலராக இருக்கும், அது ஆப்சன்ட் ஆகிடுச்சுன்னா ஒயிட் கலராக இருக்கும். இது முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஃப்ளவர் கலர் அதில் ஜீன் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆந்தோசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கணும், பர்பிள் கலரில் இருக்கும். ஆப்சன்ட் ஆகிடுச்சுன்னா ஒயிட் கலரில் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது பாட் ஷேப், அதாவது க்ரீன் பாட்னு சொல்லுவாங்க. க்ரீன் கலர், எல்லோ கலர். பாட் ஃபார்ம் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வி, வேரியேஷன்ஸ் இன்ஃப்ளாட்டட் அண்ட் கான்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஃப்ளவர் பொசிஷன் அது ஏன்னு சொல்கிறது, ஆக்சியல் அண்டு டெர்மினல் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் அதோட கேரக்டரோட பைசம் சட்டையோட கேரக்டர் கொடுத்துருக்கு. இப்போ அவர் குரோமோசோம்ஸ் எப்படின்னா என்னென்ன குரோமோசோம், இந்த 7 கான்ட்ராக்ட்ஸ் கேர் மட்டும் தான் அவர் கண்டுபிடிச்சது, அதை மட்டும் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய கேரக்டர் இருந்திருக்கலாம். இவர் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 7 கான்ட்ராக்ஷன் கேரக்டர் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்குள்ளே விளக்கம் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கு உண்டான எங்கே அந்த குரோமோசோமில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாரு. இதுதான் நிறைய கேரக்டர்ஸ் அங்கே வெளிப்படாமல் இருந்திருக்கலாம். இவர் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தோன்னா இதுதான் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் பாரு 7 குரோமோசோம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரோமோசோமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர் கலரும் சீட் கலரும் உருவாகுது. எந்த இடத்துல உருவாகுது தெரிஞ்சுக்கணும். அது செகண்டு தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கலை. செகண்ட் அண்ட் தேர்ட் குரோமோசோமில் எதுவுமே நடக்கலை. ஃபோர்த்து குரோமோசோமில் வந்து பார்த்தீங்கன்னா பாட் ஷேப்பு அண்ட் ஃப்ளவர் பொசிஷன், இதை வந்து இந்த குரோமோசோம், அது பிளான் ஹைட், இதெல்லாம் வந்து அது அந்த கேரக்டர் வெளிப்படுத்துறது இந்த குரோமோசோம்லேருந்து. அடுத்து பாட் கலரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5th குரோமோசோம்லேருந்து வெளிப்படுது. 6th குரோமோசோமில் ஒன்றும் இல்லை. 7th குரோமோசோமில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஷேப் வந்து உருவாகுது. ஸோ இது வந்து இந்த மாதிரி குரோமோசோம்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்கு, வெளிப்படுத்துது அப்படிங்கிறத அவருக்கு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா, இப்போ அடுத்தது இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்தது. ஸோ இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. கிராப் ஹைப்ரிட்ஸ் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து மெண்டல் வந்து என்ன பண்ணுறாரு, இறக்குறாரு. 1884 தான் ஒரு இறக்குற டெட்டு. இது முக்கியமான 1 மார்க் கொஷின். இன் 19th செஞ்சுரியில் வந்து பார்க்குற என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒர்க்கை வந்து திரும்ப ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க. யாராவது டிஸ்கவர் பண்ணோன்னா ஹூகோ டியூபெரிஸ், அதுக்கப்புறம் கேரல் கோரின்ஸ்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் ரிச் வென்வால் ஸ்கிக்மார்க் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரே, இவருங்கெல்லாம் 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணால் ரீடிஸ்கவர் பண்ணுறாங்க அவங்களோட ரிசர்ச் எடுத்து. ஸோ இவருக்கு சில டேர்ம் இருக்குது, இந்த மெட்டலிசத்துக்கு சில டேர்ம் இருக்குது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா, மெண்டல் நோட்டீஸ்டு 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரைட்ஸ். இந்த ட்ரைட்ஸ் வந்து 2 வகையான எக்ஸ்போஷன் கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு, நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் டால் அண்ட் டுவாஃப். ஸோ ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளான்லேயே பார்த்தீங்கன்னா டால் டுவாஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த ட்ரைட்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுது, அதங்கிறத நோட் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இவர் the traits are expressed different way due to the fact that gene can exit to alternate form
அதுதான் அல்லீட்ஸுங்களாங்க. ஆல்டர்னேட் ஃபார்ம் 2 வகையான சேம் டைப்ஸ் இருக்குது, அதில் 2 ஃபார்ம்ஸ் இருக்குது, அதுதான் அல்லீட்ஸ் சொல்கிறாங்க. அல்லீட்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரைட்ஸில் 2 ஃபார்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அல்லீட்ஸ். அதாவது 2 வகையான உருவங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கிறது அதுக்கு பேர் தான் அல்லீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு வகை. அல்லீட்ஸ் என்னென்னு கேட்பாங்க. அல்லீட்ஸுங்கிறது ட்ரைட்ஸில் 2 வகையான ஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அல்லீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்லி. ஹோமோசைகஸ் அப்படிங்கிறது வந்து இஃப் அன் இண்டிவிஜுவல் ஹேஸ் 2 ஐடென்டிக்கல் அல்லீல்ஸ். அல்லீல்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 வகையானது. அதாவது நீ என்ன சொல்லலாம், இப்போது வந்து ஒரு பிளான்ட் பைசம் சட்டிவம் பிளான்ட் இருக்குது, டால் டுவாஃப். டாலுங்கிறது டி மட்டும் எடுத்துக்கிறோம், டுவாஃபுங்கிறது ஸ்மால் டி எடுத்துக்கிறோம். டாலுங்கிறது கேபிட்டல் டி, ஸ்மால் டீங்கிறது டுவாஃப் அப்படிங்கிறோம். அப்போது வந்து அந்த ட்ரைஸில் வந்து கேபிட்டல் டி இருக்குது, ஸ்மால் டி இருக்குது, 2 சேர்ந்து தான் என்ன பண்ணால் அல்லீட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இங்கே ஹோமோசைகஸ் அப்படி ஹெட்ரோசைகஸ் அப்படின்னா ஹோமோசைகஸ் அப்படின்னா அந்த அதாவது டாலுங்கிறது அந்த கேபிட்டல் டி இருக்கு இல்லையா, அதுதான் அதுவே 2 அல்லீட்ஸ் ஒரே ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது ஹோமோசைகஸ். அதான் கேபிட்டல் டிங்கிறது. சரியா, இதனால் தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் ஹேஸ் 2 ஐடென்டிக்கல் அல்லீட்ஸ், ஒரே மாதிரி அல்லீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா ஹோமோசைகஸ் அல்லீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போது 2 டிஃப்ரெண்ட் அல்லீட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோசைகஸ் அப்படிங்க. அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் இந்த மென்டலோட நான் ட்ரூ ப்ரீடிங் பிளான் ஹெட்ரோசைகஸ். நான் ட்ரூ ப்ரீடிங் பிளான் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைகஸ் வேறு மாதிரி இருக்குது, அதுதானே ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறது. சரியா, நல்லா பார்த்துக்க. அல்லீட்ஸுங்கிறது ஒரு ட்ரைட்ஸில் 2 வகையான டிஃப்ரெண்ட் ஃபார்ம் இருக்குது, அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதுதான் அல்லீட்ஸ். ஹோமோசைகஸ் அல்லீட்ஸுங்கிறது 2மே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது ஹோமோசைகஸ், 2 வேறு இருக்கிறது ஹெட்ரோசைகஸ் அப்படிங்கிறது. சரியா, இப்போ அடுத்தது ஹோமோசைகஸ் ரெசிசிவ், ஹோமோசைகஸ் டாமினன்ட் அப்படிங்கிறது. இப்போது கேபிட்டல் டிங்கிறது டாமினன்ட்டு, ஸ்மால் டிங்கிறது ரெசிசிவ். சரியா, அப்போது ஹோமோசைகஸ் ரெசிசிவ் அப்படின்னா ஸ்மால் டி இருந்துச்சு அப்படின்னா அது ஹோமோசைகஸ் ரெசிசிவ். கேபிட்டல் டி இருந்துச்சுன்னா ஹோமோசைகஸ் டாமினன்ட் அப்படின்னு சொல்கிறது. சரியா, இதுதான் இங்கே உள்ளது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட லா ஒரு 2 லாஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3 இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா இந்த லா ஆஃப் டாமினன்ட் ஒன்று, அடுத்தது வந்து லா ஆஃப் செக்ரீஷன் ஒன்று, லாஸ்ட் வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க 3. பட் உன் புக்கில் பார்த்தோன்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈஸி, இதை வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்போ பாரு, ஃபஸ்ட்டு லா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லா ஆஃப் டாமினன்ட் அப்படிங்கிறது. சரியா, இது வந்து பாரு, லா ஆஃப் டாமினன்ட் அப்படிங்கிறது இந்த கேரக்டர் ஆர் கண்ட்ரோல்டு பை discrete unit is called a factor which occur in pair. சரி, ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ஒரு ஃபேக்டரு, அந்த ஃபேக்டருக்கு வந்து அது 2 பேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, dissimilar pair of factor, one member of pair dominant, another one recessive. சரியா, அந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி மேட்ரு தான் இங்கே, அதான் வேறு எதுவுமே கிடையாது. சரியா, மென்டல் மோனோஹைப்ரிட் கிராஸ் வந்து இந்த லா ஆஃப் டாமினண்ட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ. இந்த கேரக்டர் ஆர் கண்ட்ரோல், இந்த கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா ஒரு ஃபேக்டர். இது ஒரு யூனிட்டை உருவாக்க அதுக்கு தான் ஃபேக்டர் சொல்கிறாங்க. அங்கே வந்து அக்கரின் பேராக உருவாகுது. ஒரு பேர் வந்து 2மே டிசிமிலராக இருக்குது. சரியா, ஒரு நம்பர் பேர் வந்து டாமினண்ட்டாக இருக்குது, ஒன்று வந்து ரெசிசிவாக இருக்குது. சரி, அந்த லா தான் சொல்கிறாங்க. இந்த லாவை யூஸ் பண்ணி தான் மோனோஹைப்ரிட் கிராசிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்லி 1 கேரக்டர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த பேரண்ட் கேரக்டர் F1 ஜெனரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் போத், அதாவது என்ன பண்ணுறாங்க, பேரண்ட் கேரக்டர் இன் F1 ஜெனரேஷன் அண்டு பி எக்ஸ்போஷன் ஆஃப் போத் இன் F2 ஜெனரேஷன். அதாவது F1 ஜெனரேஷன் F2 ஜெனரேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வெளிப்படுத்தக்கூடிய கேரக்டர் வந்து பேரண்டோட கேரக்டர் வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கேரக்டர் வெளிப்படுத்துதுங்கிறாங்க. அடுத்த லா ஆஃப் செக்ரீஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த அல்லீட்ஸ் do not show any blending, both character are seen such as a F2 generations, although one of the character is not seen. அதாவது ரொம்ப குழப்பிக்க வேணாம், ரொம்ப ஈஸி தான். இங்கே இருக்கக்கூடிய அல்லீட்ஸ் வந்து என்ன பண்ணாது, ஒன்றோட ஒன்று இணைஞ்சு வராது. சரியா, சேர்ந்து வராது, தனித்தனியாக பிரிஞ்சு வரும், அவ்வளோதான் அதோட வேலை. சரியா, தனித்தனியாக செக்ரீஷன் ஆகும். செக்ரீஷனாக பிரிஞ்சு வந்து தான் வரும். இந்த பிரிஞ்சு வரதான் கேமிட் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா, இங்கே பாரு, என்ன ஈஸியாக சொல்ல முடியும். இங்கே டூரிங் த formation of gamete, the factor or alleles of pair separate and secrete from the each
அதர் தட் ஈச் கேமெட் ரெசிஸ்டிவ் ஒன்லி 1 or 2 ஃபேக்டர் மட்டும். அதாவது கேமெட் ஃபார்மேஷன் ஆகும்போது அங்கே வரக்கூடிய அந்த அல்லீல்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு தான் வரும், சேர்ந்து வராது. அதுதான் என்ன அப்படின்னா இந்த லா ஆஃப் செக்ரிஷன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த அல்லீல்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு வராது, தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதுதான் லா ஆஃப் செக்ரிஷன்ஸ். இது கேமெட் நடக்கும்போது வரக்கூடியது எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரியா? இதுதான் இங்கே வந்து கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எது அப்படின்னா இந்த செகண்ட் லாவை பற்றி சொல்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து படிச்சிருக்கோம் போதும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மென்டல், மோனோ ஹைப்ரிட், டை ஹைப்ரிட், ட்ரை ஹைப்ரிட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவாக படிக்கணும். சரியா? இப்போ என்னென்ன பார்த்தோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவுட்லைனில் வந்து பார்த்துருக்குது ஹெரிடிட்டினா என்ன, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 டைப்பான ஜெனட்டிக் சப்டிவைடிங் பார்த்துருக்குறோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஹெரிடிட்டினா என்ன, வேரியேஷன்ஸ் என்னென்ன பார்த்துருக்குறோம். அந்த வேரியேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்னா எப்படி இருக்கும், கண்டினியூஸ் வேரியேஷனாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மெண்டலோட அந்த மென்டலிசம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவர் எங்கே பிறந்தார், வளர்ந்தார், என்னென்ன ரிசர்ச் பண்ணியிருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அவர் ஏன் பீ பிளான்ட்டை எடுத்துக்கிட்டாரு, அது ஏன் என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக காரணம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ரிமாஸ்குலேஷன் எப்படி பண்ணுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். லா ஆஃப் டாமினன்ட், அப்புறம் லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ், இதெல்லாம் படித்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த மோனோ ஹைப்ரிட் கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இதை நீங்கள் கிளியராக படிச்சிருங்க.